நமக்கானங்கிறது பார்த்திங்கனாக்கா தாமரை விதை நமக்கு எப்படி ஒரு பாப்கார்ன் நம்ம இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு அதீத ஒரு பிரெயின் வளர்ச்சியை இது கொடுக்கும். அதேமாரி எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான், இது மருந்து கிடையாது. நோயாளிகளுக்கு ஒரு மருந்தாகவே அந்த காலத்தில் இது கொடுத்துருக்காங்க. சத்தான உணவு, அதனால தான் எனக்கு இந்த பதிவு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு தீனிக்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி தீனிக்கான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறையா மருந்து சொல்கிறோம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய மருத்துவத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மக்கானா. மக்கானாங்கிறது பார்த்திங்கனாக்கா தாமரை விதை நமக்கு எப்படி ஒரு பாப்கார்ன் நம்ம இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் போய் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் கேட்கலாம். மக்கானான்னு கேட்டிங்கனாக்கா, தாமரை விதையை பார்த்திங்கன்னா அழகாக எப்படி பாப்கார்னை வேக வைக்கிறாங்களோ அதேமாதிரி ஸ்பாட் பண்ணி நம்ம தெறிக்க வச்சு பொறிச்சு வைக்கிறது தான் மக்கானம். இதில் என்னென்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு அதீத ஒரு பிரெயின் வளர்ச்சியை இது கொடுக்கும். அதேமாரி எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான், இது மருந்து கிடையாது. ஸோ இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு லோ ஃபேட், கொழுப்பு கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜங்க் ஃபுட் கிடையாது, சத்தான உணவு. அதனால தான் எனக்கு இந்த பதிவு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலும்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வலிவிழந்து மஜ்ஜை இழந்து சீக்கிரமே பார்த்திங்கன்னா போன் கிராக், முதுகு வலி, இந்த L4 L5 பிரச்சனைகள், இதெல்லாம் காரணம் என்ன, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்ஸ், ஒர்க்கு இந்த மாதிரி லோடு இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வளப்படுத்திக்கிட்டு இருக்கலாம். அப்போது இதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் ஏதாவது கொடுக்குங்களேன் அப்படின்னு கேட்டு தான் நமக்கு செலக்ட் பண்ணி இந்த மக்கானாவை எடுத்திருக்கோம். ஸோ இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது பாப்கார்ன் மாதிரியே இருக்கும், அந்த டேஸ்ட்லேயும் சூப்பராக நல்லாவும் இருக்கும். தாமரை பொடி பார்த்திங்கன்னா டீ ஹார்ட்டுக்கு நல்லது. அப்போது அது உருவாக்குற விதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், வலுவாக இருக்கும். தாமரை மணியில் ஜபம் பண்ணாலே அந்தளவுக்கு ஸ்பெஷல், தெய்வீகத்திற்கு. அதே விதையை நமக்கு பொறித்து உணவாக கொடுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய சக்தி, ஆன்மீக சக்தியும் உண்டு, உடல் சக்தியும் உண்டு. அங்கே எந்த விதமான கொழுப்பு சத்துக்கள் பெருசாக படிவது கிடையாது. ஹார்ட்டுக்கு நல்லது, லிவருக்கு நல்லது, போனுக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது, மெமரிக்கு நல்லது. ஸோ அதனால தான் தின்பண்டங்களில் ஏன் திடீர்னு மகத்துவமாக சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஏன் தீனிக்காக சொல்கிறதுன்னா, இன்றைக்கி நிறையா ஸ்கூல் பார்த்திங்கனாக்கா, பசங்க வேகமாக ஸ்கூலுக்கு வரும்போது ஏதாவது பண்ணுறதுக்கு பதிலாக பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறோம், சிப்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒபிசிட்டியை உருவாக்கக்கூடியது தான். ஸோ அப்போ இந்த மெக்கானா நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா எல்லா வகையான சத்தும் இருக்குது. ஆக ஒரு தாமரை எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலாக எல்லாத்துக்குமே பயன்படுதோ அதேமாதிரி தாமரை விதையும், அதாவது ஒரு மனிதனுடைய ஜீன், அதான் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டபாலிசம், அந்த மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தாது பொருள் இந்த மக்கானால் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற குழந்தைகள் நிறையா இருக்காங்க. அது நல்லதாக கொடுப்போமே, நல்லதை சஜஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதனால் இன்றைக்கி பெரியவங்க சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ மருந்துகள் சாப்பிட்றாங்க, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு வலு தேவைப்படுது. எவ்வளோ தீய மருந்துகள் சாப்பிட்டுருக்கோம், அதை தீர்க்கறதுக்கு டீடாக்ஸ் பண்ணும். முக்கியமாக தாமரை விதையோட முக்கியமான டீடாக்ஸ் பண்ணிடும். நல்ல ஒரு செரிமானம் கிடைக்கும். சீக்கிரம் பார்த்திங்கன்னா செரிக்காமல் இருக்கக்கூடிய உணவும் கிடையாது. ஆக பல விதயத்தில் சுற்றி பார்த்தாலும் சத்து, ஊட்டச்சத்து, இம்யூனிட்டி, அதேமாரி மெட்டபாலிசம், ஸ்ட்ராங் அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. அதனால் மெக்கானா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நெட்டில். அதேமாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் கிடைக்கிது, ஆன்லைனில் கிடைக்கிது. குழந்தைங்களுக்கு வாங்கி நமக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், நாமளும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி பாய்சன் உணவுகள் தான் நம்ம நிறையா சாப்பிட்டுட்ருக்கோம். இதை நம்ம எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பாய்சன் உணவுகள் இருக்கக்கூடிய ஸ்டீராய்ட், மருந்தில் இருக்கக்கூடிய ஸ்டீராய்ட், அதில் இருக்கக்கூடிய பாய்சன் கண்டென்ட், ஆயிலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள், இது எல்லாத்தையும் அப்படியே தட்டி மோஷனில் அழகாக தள்ளிடும். இப்படி பல விஷயங்கள் நல்ல விஷயம் சொன்னாலும் இதை பார்த்திங்கனாக்கா ரிசர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா, நோயாளிகள் நிறைய நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க பார்த்திங்களா, சுகர்னாலேயோ பிபினாலேயோ உடம்பு நசிந்து போய்ட்டுருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த தசை நார்களை வளர வைக்கும், அதேமாதிரி மஜ்ஜைகளை வளர வைக்கும், போனை பார்த்திங்கன்னா ஜெல் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி வைக்கும், அந்த வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் உண்டு. நோயாளிகளுக்கு ஒரு மருந்தாகவே அந்த காலத்தில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ தாமரை விதைகளை ஊற வைத்த தண்ணீரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மருந்தாக இருந்திருக்கிறது. அப்போ விதையில் மிகப்பெரிய மகத்துவம் புதைந்திருக்கிறதுங்கிறதுனால தான் புரதம் நன்றாக இருக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல புரதம். இந்த தாமரை விதையை நம்ம மருந்தாகவும் மகத்துவமாகவும் எத்தனையோ விதத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதேமாதிரி ஒரு ஸ்நாக்ஸாகவும் இன்றைக்கி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் மக்கானா. நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல வலுவோடு இருக்கலாங்கிறது தான் இந்த ஒரு பதிவு. ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எந்த மெமரி ரொம்ப கம்மியாக இருக்குது. மூட்டை தூக்குற மாதிரி அவ்வளோ தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அப்படி நிறைவாடு இருக்கக்கூடிய ஒரு சத்து பொருளை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இந்த பதிவை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.